ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா செர்லியை ப்ராங்க் பண்ண போகிறோம். ஓகேவா? என்ன ப்ராங்க் அப்படின்னா, கோல்கேட் பேஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த கோல்கேட் பேஸ்ட்டை ஓரியோ பிஸ்கெட்டுக்கு, பொதுவாக ஓரியோ பிஸ்கெட்டு ரொம்ப சாப்பிடுவா செர்லி. அந்த ஓரியோ பிஸ்கெட்டுக்குள்ளாடி அதில் இருக்க க்ரீம் எடுத்துக்கிட்டு கோல்கேட்டை வந்து தடவி தெரியாமல் கொடுக்க போகிறான். செர்லி வந்து இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, உள்ளாடி யூடியூப்ல ஏதோ பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க, வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க. அவளுக்கு தெரியாமல் ஒரு கேமரா வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் நான். அப்போ வந்து செர்லிக்கு எப்படி சாப்பிட்றா, அப்படி என்ன ரியாக்ட் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இந்த ஓரியோ பிஸ்கெட் எங்கே இருக்குன்னு தெரியல, பார்க்கலாம். Few moments later. ஓரியோ பிஸ்கெட் கிடச்சி. ஓரியோ பிஸ்கெட்டு கோல்கேட் பேஸ்ட்டு ரெண்டும் கிடச்சாச்சு நமக்கு. நான் எதனால் இன்றைக்கி இந்த ஓரியோ பிஸ்கெட்டை வச்சு செர்லியை ப்ராங்க் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணேன்னா, இன்றைக்கி வந்து செர்லி வந்து ஓரியோ பிஸ்கெட்டை சாப்பிட்ற கேட்டாங்க. பொதுவாக வந்து அப்பப்போ ஸ்நாக்ஸ் ஏதாவது கேட்பாங்க. நான் அப்போ இன்றைக்கி ஓரியோ பிஸ்கெட் வாங்கிட்டு வந்தேன். அப்போ அந்த ஓரியோ பிஸ்கெட் பார்த்த உடனே எனக்கு வந்து மைண்டில் தோணுச்சு, சரி நம்ம வந்து ஏற்கனவே இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்த்துருக்கேன் யூடியூப்பில். வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து இந்த மாதிரி ப்ராங்க் பண்ணி கொடுப்பாங்க. சரி நம்மளும் இந்த மாதிரி ப்ராங்க் பண்ணலாமே அப்படின்னாங்க. இன்றைக்கி ட்ரை பண்ணுறேன். சரி வாங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுதான் ஓரியோ பிஸ்கெட். ஃபஸ்ட்டு பிஸ்கெட்டு உடஞ்சே இருக்குது. அது அங்கே அப்படியே இந்த பிஸ்கெட்டில் க்ரீம் வந்து ஒயிட் கலர் கிடையாது. சரி பரவாயில்ல, நம்ம வந்து தடவிக்கலாம், கோல்கேட்டை தடவிக்கலாம். க்ரீம் எடுத்தாச்சு. இப்போ வந்து கோல்கேட் கோல்கேட்டை உள்ள வச்சு, இதுதான் க்ரீம். இதுதான் என்ன பொழப்பு இது? சரி சாப்பிட போகிறாங்க. வாயில் போட்டு மென்ன உடனே தெரியும் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். பிஸ்கட் ரெடி. இதே நீ கொஞ்சம் கீழே கவருக்கு கீழே நிறைய பிஸ்கட் அடியில் வச்சுக்கலாம். ஒரு 8வது பிஸ்கட்டாக வைக்கலாம். இப்போ பிஸ்கெட்டெல்லாம் எடுத்து வச்சாச்சு. 8 பிஸ்கெட் இருக்குது. 8வது பிஸ்கெட் உள்ளதை வந்து செர்லிக்கு சாப்பிட கொடுக்குறோம். ஏன்னா ஃபஸ்ட்டாக இதை வந்து முன்னாடி வைக்க வேண்டாம், வச்சாச்சுன்னா இது நல்லா இருக்காது, திடீர்னு கண்டுபிடிச்சிருவா. அதனால் ஃபஸ்ட்டு கொஞ்சம் நிறைய பிஸ்கெட் அவள் சாப்பிடட்டு. இந்த பிஸ்கெட் தான் கோல்கேட் பிஸ்கெட். சரியா? இதுதான் 8வது பிஸ்கெட்டு. இதை தான் வந்து செர்லிக்கு சாப்பிட கொடுக்கணும். ஓகேவா? அப்படியே இருந்த மாதிரி பார்சல் பண்ணி வச்சிரும். செர்லி டவுட் பண்ணிட்டான்னா நம்ம சொல்லிக்கலாம், இந்த மாதிரி நான் தான் இப்போ தான் பார்சல் பிரித்தேன், ஃபஸ்ட்டு ஒரு பிஸ்கெட்டு நான் எடுத்து சாப்பிட்றேன், நீ நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கலாம். ஸ்நாக்ஸ் ஐட்டத்தில் எதுவுமே அவள் வந்து டவுட் பட மாட்டான், கிடைக்கிறத சாப்பிட்றோம். அதனால் பிரச்சனை இல்லை, புரிஞ்சது வேண்டாம். ஓகே அப்படியே இப்போ வந்து கோல்கேட் தடவின ஓரியோ பிஸ்கெட்டு நம்ம வந்து ரெடி பண்ணியாச்சு. நீ செர்லி எங்கே உள்ளாடி இருக்கா, அவள்கிட்ட என்ன பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக போய் பார்ப்போம்.
செர்லி வந்து ஏதோ ஹெட்செட் மாட்டிக்கிட்டு மொபைலில் ஏதோ வீடியோ பார்த்துட்ருக்கா. சரி, நான் வந்து இந்த கேமராவை ஆஃப் பண்ணிக்கிறேன். சீக்கிரட் அங்கே ஒரு கேமரா வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அந்த கேமராவில் ரெக்கார்ட் ஆகும். நான் வந்து பிஸ்கட் சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லி செர்லிகிட்ட வந்து கேட்க போகிறேன். Few moments later. செர்லி சாப்பிட்றதுக்கு ஸ்நாக்ஸ் ஏதாவது இருக்கா? ஸ்நாக்ஸ் இல்லையே, நான் உங்கள்கிட்ட வாங்கிட்டு வச்சிருந்தேன். அப்பவே காலையில் வாங்கிட்டு வந்தேன் இல்லையா நான் பிஸ்கெட்டு? பார்க்கலையா நீ? காலம் எப்போ போனீங்க வாங்குறது? நான் வாங்கிட்டு வந்து இங்கே வச்சேன், நான் பார்த்துட்டேன். என்ன வாங்கிட்டீங்க? நீங்கள் எடுத்துட்டு வாங்க. எடுத்துட்டு வா. நேரு ஓரியோ பிஸ்கெட்டு. ஓரியோ பிஸ்கெட்டு. ஓரியோ பிஸ்கெட்டா தாங்க. நேரு ஓரியோ பிஸ்கெட்டு போட்டு சாப்பிடுமா? சாப்பிடுவோம். பிஸ்கெட்டு எதுக்கு அவசரப்படியா? நானே போட்டுதான். வாங்கிட்டு போட்டுருக்கேன். தொடர்பு கூட என்ன குட்டி சாக்லேட் மாதிரி இருக்குது. பிஸ்கெட்டு. ஐயோ இல்ல, இது கிரீன் பிஸ்கெட். கிரீன் பிஸ்கட் தான். இதுல வந்து ஒயிட் கலர்ல இல்லையா, மில்க் மாதிரி உள்ளது. இது வந்து அது கடையில் கிடைக்கல. அப்படிதான் கேட்டேன். அப்போதான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்ல நம்ம கேக்கு செய்யணும். இது அப்போ குட்டி கேக்கு நல்லா இருக்காது. இல்ல இதை நான் செய்வாங்களே, யூடியூப்ல நான் பார்த்துருக்கேன். அவன் இதை வந்து மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி குக்கரில் வச்சு இதாக பண்ணுவாங்க. ட்ரை பண்ணி பார்க்கலாம். அன்னைக்கு வந்து பிரதீப் வந்து ஒரு ஸ்டேட்டஸ் போட்டிருந்தேன். எத்தனாவது பிஸ்கட்டு? இது ரெண்டாவது. இல்ல நீங்க ஒண்ணுதான் சாப்பிட்டீங்க. போய் அன்னைக்கு பிரதீப் இதுல வந்து இந்த பிஸ்கட்ல ஏதோ செஞ்சு ஸ்டேட்டஸ் போட்டிருந்தேன், கேக்கு மாதிரி. அப்ப நான் கேட்டேன், இது எப்படி பிஸ்கட்ல செஞ்சேன் அப்படின்னு சொன்னேன். நான் செஞ்சு பார்க்கலாமா? நான் தான் எடுத்துக்கிறேன். நீ எத்தனை? ஒன்று சாப்பிட்டாது. நீங்களா? நான் 2 சாப்பிட்டது. இது பால் முக்கி எனக்கு இது பிடிக்காது. நான் ஒரு மேக்ஸிமம் 4-5 தான் சாப்பிடுவேன். கிரீன் பிடிக்கிறது எனக்கு பிடிக்காது. எனக்கும் பிடிக்காது அந்த அளவு. ஆனா இது சாப்பிடுவேன். ஏன் வேற ஸ்நாக்ஸ் ஒண்ணுமே இல்லையா? பிஸ்கட் தான் கேட்டேன். கிரீன் பிஸ்கட் கேட்டேன். கிரீன் பிஸ்கட் பார்த்தேன்னா இது ஒயிட்னா நல்லா இருக்கு. இதை விட நல்லா தான் இருக்கு. வேற ஒரு இது இருந்தால் நல்லா இருக்காது. அது புளிப்பாட்டு இருக்கு. புளிப்பு பிடிக்குமா? ஆரஞ்சு ஃப்ளேவரா? ஏதோ ஆரஞ்சு ஃப்ளேவர் நான் கம்மி கேட்டேன். அது கொஞ்சம் புளிப்பு மாதிரி இருக்கு. எனக்கு முன்னாடி சாப்பிட்ருக்கேன். ஆரஞ்சு ஃப்ளேவர் அது நல்ல டேஸ்டா இருக்கு. ஆரஞ்சு ஃப்ளேவர் நான் ஸ்கூல் படிக்கும்போது 12th படிக்கும்போதும் ஆரஞ்சு ஃப்ளேவரோட தான் சாப்பிட்டேன். நல்லா இருக்கும். உங்கள்கிட்ட கூட ஒரு நாள் வாங்கி கேட்டனே ஆரஞ்சு ஃப்ளேவர் நல்லா இருக்கும். ஒரு படம் பார்த்துட்டு நல்லா முன்னாடி இருக்க வாங்கி சாப்பிடுவாங்க ஆரஞ்சு ஃப்ளேவர் ஒரு நாள். எத்தனாவது பிஸ்கட்? இது ரெண்டாவது. இது மூணாவது. எனக்கும் மூணாவது ஐட்டம். ஒண்ணுதான். இது எப்படி அப்போ ஊட்டி பண்ணியது? ஆனா இது வந்து கசக்குது ஐட்டம். இது சாக்லேட், டார்க் சாக்லேட் அதில் வச்சுருப்பாங்க. டார்க் சாக்லேட்டு இருக்கிறாங்க கசக்குது. நல்லா இருக்கு. நூடுல்ஸ் என்ன வாங்கி தந்தீங்க அப்போதைக்கு? இதுக்கு நல்லா பிடிக்கல. அப்போதைக்கு என்னைக்கு எனக்கு நூடுல்ஸ் வாங்கி தருவீங்களா? நூடுல்ஸ் சாப்பிடக்கூடாது. அதான் நான் 4 என்ன கேள்வி நூடுல்ஸ் வாங்கி தெரியுமா? நூடுல்ஸ் எப்படி பண்ணலாம்? தண்ணி ஊற்றணும், அதில் ஒரு பொடி இருக்கும், அதை போட்டு தட்டணும். நூடுல்ஸ் கிட்டணும் முடிஞ்சு தண்ணி ஊற்றணும். அப்படி தண்ணி கூட எனக்கு இந்த சென்னை எதுக்குறானே வந்தோன்னு தெரியல. பார்த்தீங்களா சூடு தாங்க முடியல சென்னை. இப்போ இந்த மாதம் தான் சூடு இல்லையா? அப்போ இந்த அளவு சூடு நான் இதுவரை இருந்ததே
எடு தண்ணி தான். பொறுமை. குடி குடி நல்லா குடி. இப்பதான் நான் வாழ்க்கையிலே தண்ணி குடிச்சது இந்த 3 நாள் தான் சென்னையில வந்தா. தண்ணியே குடிச்ச மாட்டேன். இந்த பிஸ்கட் எங்க எத்தனை சாப்பிட்டீங்க போட்டி? பரவாயில்ல. ஓவரா இனிப்பு நல்லா. இதுவா? இது கோல்கேட் மாதிரி ஸ்மெல் வருது. அது அப்படிதான் இருக்கும். எனக்கு 1-2 கிடைச்சது. விளக்குல கிரீன் கடை இருக்கு பாத்தியா? பிஸ்கட் சாப்பிடு. அப்போ குட்டி என்னது? விளக்குல கிரீன் சேனல் இருக்கு சாப்பிடு. எப்ப வேற என்னவோ இது. அப்படி கண்டுபிடிச்சிட்டு அப்படியே இருக்கு. அங்கே வந்து துப்ப போயிருக்காங்க. சரிங்களா? எப்படி இருக்கு? சரி, அது கோல்கேட் இல்லை. அது ஏன் வெள்ளை? அது வெள்ளை கிரீன். வெள்ளை கிரீன். Few moments later. அப்புகுட்டி என்னாச்சு? என்னது இது அப்புகுட்டி? ஏதோ கோல்கேட் மாதிரி ஸ்மெல் வருது. கிரீம். அது வெள்ளை கிரீம். வெள்ளை கிரீமா? இது சாக்லேட் தானே மாதிரி இருந்து. வெள்ளைட்டு எனக்கும் ஃபர்ஸ்ட் ஒரு கிரீம் இருந்தது. இது வந்து டார்க் கலர்ல இருக்குது. அது வந்து ஒயிட் கலர் கிரீம். இது அப்புகுட்டி அது வந்து கோல்கேட் மாதிரி ஸ்மெல் வருது. கண்டுபிடிச்சியா? வருது. நீங்களா வச்சியா? உன்னை பிராங்க் பண்ணலாம் அப்படின்னா உள்ள போகல இல்ல. நீ எதுக்கு விழுங்கணும் இல்லை? ஐயோ சத்தியமா விழுங்குனேன். கதை விடாத. ஐயோ விழுங்குனேன். நான் சத்தியமா விழுங்குனேன். தொண்டை தூர மாதிரி இருக்கு எனக்கு. நான் விழுங்குனேன் அப்புகுட்டி. விழுங்குனியா? ஆமா விழுங்குனேன். நல்லா தண்ணி குடினா இந்த ஒன்று கூட சாப்பிடு. ஏன் அப்புகுட்டி இப்படி பண்ணியா? இது நல்ல பிஸ்கட். இது ஏமாத்தோன்னு ஒரே ஒரு பிஸ்கெட்டை தான் வச்சுருந்தேன். அது கரெக்டாக நீ வாயில போட்டு இது சாப்பிடக்கூடிய டைமில் சொல்லிக்கலாம்னு இருந்தேன். நீ வந்து ஒரு மாதிரி இருக்கு எனக்கு. நீ வந்து அதுக்குள்ளாடி விளங்கிட்ட. நான் வந்து அது டிஃப்ரெண்டாக இருந்து டேஸ்ட் வித்தியாசம் இருந்தா எப்படி இருந்து? டேஸ்ட் வித்தியாசம் இல்லை. ஒரு கடி கிடைச்ச உடனே தெரியுமே நீ என்ன ஃபுல் இல்ல. அது டேஸ்ட் வித்தியாசம் இல்லை அப்புகுட்டி. அது இதே டேஸ்ட் மாதிரி தான் இருந்து. தெரியல இனிச்சு தான் இருந்தேன். ஆனா இனிப்பா தான் இருந்து. இது வந்து இனிச்சு தானே இருந்து. தெரியல என்னமோ எனக்கு தெரியல. ஆனா கோல்கேட் ஸ்மெல் அந்த மாதிரி என்னடா இது கோல்கேட் ஸ்மெல் மாதிரி வருது யோசிச்சு பின்னால சாப்பிட்டே இருந்தேன்னா இப்பதான் விழுங்கிட்டேன். நீங்களா அது ஒன்னே இல்லை. ஏதோ சொன்னீங்களே சாப்பிடணும் ஏதோ சொன்னீங்களே. சரி நமக்கு அப்படி தோணுது போல. நான் அப்ப நினைச்சேன் திடீர்னு வெளியே இருந்த சோப்பு ஸ்மெல் எல்லாம் வரீங்களா நமக்கு சும்மா சாப்பிட்டு இருக்கும் அப்ப நம்ம சொல்லுவேங்களா நான் வெளியில இந்த சோப்பு ஸ்மெல் வரீங்களா அது மாதிரி நினைச்சேன். இங்கே கோல்கேட் ஸ்மெல் வருது போல அப்படின்னு நினைச்சாலும் சாப்பிட்டேன் விழுந்தேன். நீ வாயில போட்டது தெரியல. வாய்க்குள்ள தான் அது தெரியல எனக்கு. இனிப்பாதான் இருந்து எப்படி தெரியும்? லைட்டா ஸ்மெல் மட்டும் ஏதோ வந்து கோல்கேட். நான் வந்து ஒரே ஒரு பிஸ்கட்ல தான் வச்சேன். சரியா? ஒரே ஒரு பிஸ்கட்ல வச்சுட்டு நானே பயந்து தான் இருந்தேன். அப்பதான் நானே தெரியாம சாப்பிட்டு கரெக்டா அது உனக்கே வந்துட்டு நான் சொல்லான்னு இருக்க முன்னாடி நீ லைட்டா பரவாயில்ல. கோல்கேட் தானே விஷம் வச்சது எல்லாருக்கும் சந்தோஷம். சும்மா ஜாலியா டைம் பாஸ் ஆகல அப்படின்னு. ஆமா உங்க டைம் பாஸ்க்கு நான் தான் நீங்க வச்சேன். சாப்பிடி ஐட்டத்துல பத்தில வச்சே பத்தில அங்கதான் இருக்குது நீங்க. நீ வேற ஒரே பிஸ்கட் நீ வாங்கிட்டியா? அப்பவே தோணுச்சு நம்ம பிராங்க் பண்ணிக்கலாம் அப்படின்னு. எப்பவுமே நீங்க பிராங்க் தான். இதுல ஒன்றும் ஏமாத்தல. வேண்டாம் நான் ஏமாறி இல்லை எல்லாத்தையும். ஆமா நான் உங்களை முழுசா நம்பி அதனால ஏமாறேன். இதெல்லாம் ஏமாறுதியா? ஏமாத்துது எல்லாமே. எனக்கு போதும். நெஞ்சு நான் எரியுது. நீங்க விஷம் தந்த மாதிரி கோல்கேட் வச்சனாலே என்னவோ. நான் இந்த பாட்டில் ஃபுல்லா நான் தான் குடிச்சேன். மயக்க மாதிரி தான். மயக்கம் எப்படி வர? நீங்க விஷம் வச்சுக்கல அவ்வளோ. ஒயிட் கலர் விஷம். ஒயிட் பாய்சன். ஸ்லோ பாய்சன் ஆகாது. மெது வர பாய்சன் ஆகும்.
ஆமா கோதுமை பாயாசம் தாங்க கோதுமை பாயசம் இல்லை பால் பாயசம். என்னட்டேவா நாங்களே ஸ்கூல்ல படிக்கும் எவ்வளவு பண்ணிருப்போம். எனக்கு கோல்கேட் சாப்பிட்டது ஒரு மாதிரி இருக்கும். கொஞ்சம் தான் சாப்பிட்டா அவ்வளோ முடியாது. நான் இனிப்பா இருந்தாலும் சாப்பிட மாட்டேன். ஏன்னா நிறைய சாப்பிட்டேன் தெரியுமா. 2 பிஸ்கட் வேண்டாம். எனக்கு இது பார்த்தாலே ஒரு மாதிரி இருக்கு. இப்போ எனக்கு பிஸ்கட் எதுவும் கேட்க மாட்டேன். நான் சாப்பிட்டேன். எனக்கு இந்த பிஸ்கட் வேண்டாம். ரெண்டு தண்ணி குடிச்சது போதும். உரக்காடுது அப்படி தண்ணி குடிச்சு தூக்கம் வருதா? அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லுங்க. தூக்கம் வருது. இங்கே பாரு குடிச்சு தண்ணி. இங்கே அந்த துணி கடையில் பாரு. எங்க? இங்கே நேராக பாரு. கேமரா இருக்கா? கேமரா. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். போச்சுங்க அப்படி. ஐயே போச்சுங்க. நீ வந்து யூடியூப்ல வீடியோ பார்த்துட்டு இருந்தியா? ஆமா யூடியூப்ல இப்போ அவங்க காலையிலே பார்த்துட்டு இருக்கேன். சாவையில குடிச்சிட்டு. இப்போ நான் வந்து பார்த்தேன் நீ ஹெட்செட் வச்சு ரொம்ப பிஸியாக இருந்தேன். சரி கேமரா கொண்டு வச்சுக்கிட்டு நானே வந்து கிச்சனில் பிஸ்கெட் எடுத்து கோல்கேட் தடவி ஒன்று ப்ராங்க் பண்ணேன். பயங்கர பிராங்க் பண்ணி ஏமாத்தியா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பிளான் பண்ண மாதிரியே செர்லியை வந்து ப்ராங்க் பண்ணியாச்சு. செர்லி நல்லா ஏமாந்துட்டா. இனி நாளைக்கு செர்லியை வித்தியாசம் வேற ஒரு விதத்தில் ஏமாத்தலாம். சரியா? ஏமாத்தலாம். சரியா? வாங்க அவங்க வீடு நீங்களும் வந்து வந்ததான் ஏமாத்த என்ன எல்லாம் ஏமாற்ற முடியாது. வாங்க.